குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வார பகுதியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் யாவும் உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக அமையிருக்கு. நம்முடைய மூளையில் நாம் பிறக்கும் பொழுது 100 பில்லியன் நியூரான் செல்கள் இருக்கு. இந்த நியூரான் செல்ஸ்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மெமரி பவர் நல்லா இருக்கும். அப்படி இந்த நியூரான் செல்ஸ்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யோகாவில் பல்வேறு வகையான மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய நினைவகத்திறனை நீங்கள் அபரிமிதமாக உயர்த்திக்க முடியும். வாங்க அது சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சீரீஸில் நாம் இந்த வார பகுதியில் முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் ஆஃப் பேக் ஸ்டிச் போஸ் என்று அழைக்கக்கூடிய ஜானுசிராசனம். இந்த ஆசனத்தில் நீங்கள் செய்வதற்கு முன்னாடி ஆழ்ந்த சுவாசம் 2-3 முறை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்டோட இன்னர் சைடை ரைட் தையோட இன்னர் சைடில் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்படுத்திக்கோங்க. இந்த ரெடி பொசிஷன் உங்களுக்கு சரியா கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமா மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே நீங்க கைகளை காது மடல் வரைக்கும் உயர்த்தலாம். இந்த எல் ஷேப் கரெக்டா பர்ஃபெக்டா கிடைச்சதுக்கு அப்புறமா மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து நீங்க உங்களுடைய கால்களை 2 கைகளை பற்றிட்டு பின்பு உங்களுடைய ஹெட் ரீஜனையோ இல்ல சின் பாயிண்டையோ உங்க நீ பாயிண்ட்ல டச் பண்ணலாம். ஹார்மோனியில் உங்களால் ஃபோர்ஹெட்டை டச் பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஸ்ட்ரெச்சிங் பொசிஷனில் நீங்கள் 10-15 செகண்ட்ஸ் இருங்க. டே பை டேயில் உங்களால் ஈஸியாக இதை அச்சீவ் பண்ண முடியும். நிதானம் மூச்சு இழுத்துட்டே ரிட்டர்ன் வாங்க. கைகளை இறக்கும்போது மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. கால்கள் நீட்டிட்டு இதே ஆசனத்தை நீங்கள் ஆப்போசிட் சைடும் ட்ரை பண்ணலாம். வலி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் சிட்டிங் ரிலாக்ஸ் எடுத்துட்டு ஆப்போசிட் சைடு ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பக்ஷிமோத்தாசனம் என்று அழைக்கக்கூடிய ஃபுல் பேக் ஸ்டிச் போஸ். இந்த ஆசனமும் உங்களுடைய முதுகுத்தண்டை நல்ல நீச்சலை செஞ்சு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிக்குது. 2 கால்கள் நீட்டிய நிலையில நன்கு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நிதானமா மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே உங்களுடைய 2 கைகளை நிதானமா உயர்த்துங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் எல் ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறமா மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே லோயர் அப்டம்ல இருந்து உங்களுடைய ஃபோர் பெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுடைய 2 பாயிண்ட்ஸை ஃபிங்கர்ஸ்னால லாக் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டமக்கை கம்ப்ரஸ் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட் ரீஜனை நீ பாயிண்ட்ல டச் பண்ணுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய எல்போஸ் ஃப்ளோரில் டச் பண்ணியிருந்தா அதனால ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். டே பை டே ப்ராக்டிஸில் உங்களால் எல்போஸை ஃப்ளோரில் டச் பண்ண முடியும். 10-15 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய கைகளை மேலே உயர்த்துங்க. பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உங்களுடைய கைகளை கீழே இறக்கிட்டா சிட்டிங் ரிலாக்ஸ் பொசிஷனில் ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டா பின்பு இதே ஆசனத்தை 2-3 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் மகாமுத்ரா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசை மண்டலத்தை நன்கு தூண்டி மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்துல எந்த தடையும் இல்லாம பார்த்துக்கும். வஜ்ராசன நிலையில நீங்க உங்களுடைய ஃபிங்கர்ஸை பேக் லாக் பண்ணி முதுகுத்தண்டை நல்லா நேராகவும் செஸ்ட் ரீஜன் நல்லா எக்ஸ்பென்ஷனாக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டு பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நிதானமா முன்னாடி குனிங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய கைகளை 90 டிகிரி நேரா இருக்கபடி நீங்க பார்த்துக்கோங்க. ஃபைனல் பொசிஷன் உங்களுடைய ஃபோர்ஹெட் ரீஜனை ஃப்ளோரில் டச் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல உங்களுடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தமும் தலைப்பகுதிக்கு வந்து மூவ் ஆகும். இதனால மூளைக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த ஒரு ஆசனம் மிகுந்த அற்புதமான மற்றும் எளிமையான ஒரு ஆசனம் உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. 10-15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே நீங்க நீர்நிலைக்கு வாங்க.
பின்பு ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்க, நெக் ரீஜனை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ் லாக் எடுத்துட்டு உங்களுடைய முட்டியில உங்க கைகளை வச்சு ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை எடுத்து விட்டுக்கோங்க. அர்த்த சிரசாசனம் என்ற ஆஃப் ஹெட் ஸ்டாண்டிங் போஸை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். இந்த போஸை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், கம்ப்ளீட்டா உங்க ஹெட் ரீஜன் ஃப்ளோர்ல சப்போர்ட் பண்ணிருக்கோம். இதுல 20% ஹெட் ரீஜன் மட்டும் தான் ஃப்ளோர்ல சப்போர்ட் ஆயிருக்கணும். மிச்சம் 80% ஆஃப் பாடியோட வெயிட்டை உங்க ஹேண்ட்ஸ் தான் தாங்கணும். இது முக்கியமான ஒரு கண்டிஷன். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வஜ்ராசன நிலையில இருந்து நிதானமா ஃபிங்கர்ஸை இந்த வீடியோல பார்த்தபடி நல்லா லாக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டாப் ஆஃப் த ஹெட் ரீஜியன் ஃப்ளோர்ல டச் பண்ணி நல்லா எல்போஸை சப்போர்ட் கொடுங்க. பேக் ஆஃப் த ஹெட் ரீஜியனை நல்லா லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த பொசிஷன் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமா உங்க டோ பாயிண்ட ஃப்ளோர்ல சப்போர்ட் பண்ணிட்டா இடுப்பு பக்கத்தையும் மேல உயர்த்துக்குங்க. கால்களை நீட்டி நிலையில உங்களுடைய பேலன்ஸை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் பார்க்கறதுக்கு ஒரு இன்டர்வியூ ஷேப்ல இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது உங்க ஹெட் ரீஜனுக்கு நல்ல ஒரு எக்ஸசிவான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸசிவான ஒரு ஆக்சிஜன் ரிச் பிளட் சப்ளை கிடைக்கும் போது உங்களுடைய நியூரான்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். எந்த அளவுக்கு நியூரான்ஸ் ஆக்டிவேட்டடா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மெமரி பவர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும். இந்த பயிற்சி நீங்க ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உடனே நேராக வரக்கூடாது. ராபிட் போஸ்ட்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க வஜ்ராசன நிலைக்கு வரணும். அடுத்ததான் நாம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் கூர்மாசனம் என்று டாடாய்ஸ் போஸ். சுகாசன நிலையிலிருந்து சிட்டிங் பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துருங்க. பின்பு நிதானமா உங்களுடைய ஒவ்வொரு கைகளையும் காலுடைய இடைவெளியில இந்த வீடியோல சரியா பாக்குறபடி நீங்க செஞ்சுக்கோங்க. நிதானமா செய்யுங்க. ஆரம்ப நிலையில உங்களால உங்களுடைய 2 கை விரல்களையும் பிடிக்க முடியாதா? இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியா பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களால இந்த பயிற்சியை ரொம்ப அழகா செய்ய முடியும். இந்த ஆசனமானது உங்களோட மெமரி பவர் எக்ஸலண்டா இன்க்ரீஸ் பண்ணும். யோகா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இந்த ஆசனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் செல்ஃப் கண்ட்ரோலுக்கும். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே நீங்க மேல வரலாம். நிதானமா சுகாசன நிலையில வந்து ஆழ்ந்த சுவாசத்தை ஒரு 5 to 10 முறை எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 முறை நீங்க முயற்சி செய்யலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கான துணை செய்யக்கூடிய ஆசனங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்களா? கண்டிப்பாக இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யுங்க. இந்த ஆசனங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நினைவு திறனை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.